ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான நீர் சத்து வாழ்ந்த பீர்க்கங்காய் சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல் போட்டு நல்லா வதக்கி பருப்புலாம் நல்லா வதங்குந்து 4 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகா போட்டதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதக்கணும். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், புளி ஒரு கொட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டு நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் ஒரு 150 கிராம் இதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டதும் மூடி போட்டு வேக விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. ஒரு 5 நிமிஷம் இது எப்படியே வேகட்டும். இடையில கலரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, நல்லா பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்னிக்கெலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. பீர்க்கங்காய் கொத்தமல்லிலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து தண்ணியும் சரியாக போச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு மேலே தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகா போட்டது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.